Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நடிகர்கள் இழந்தது எல்லாமே இப்போ இந்த எனக்கு ரொம்ப வேதனை. போண்டாமணி இறந்தது ரொம்ப. அவன் குழந்தைங்க பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்காம போயிட்டான், அனாதையாக விட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு சில பேரோட கருத்து தான் இது. அதை நான் கேட்கலாமான்னு தெரியல. இந்த மாதிரி காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரான சான்சஸ் இப்போ கிடைக்காம வந்து அந்த கவலையிலேயே இறந்துடுறாங்க. கிட்னி ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. ஆன பிறகு ஹாஸ்பிட்டல் போவான், போய் ஒரு 2 நாள் இருப்பான். இப்போ அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு நேராக போய் ஆள போயிடுவான். போகாதரான்னு சொன்னால் போயிட்டே தான் இறந்துட்டான். விவேக் வந்து நல்ல பெரிய ரேஞ்சாக இருக்கும் போது தான் இறந்தார். மயில்சாமியானும் 4 பேருக்கு உதவி பண்ணி தான். மயில்சாமி நல்லா பெரிய ரேஞ்சாக இருக்கும்போது தான் இறந்தாப்புல. 95 49 1 take 1 சொன்னோம்னா அவன் அது விட்டுறான் டைலாக்கா. அவன் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாலும் சரி முறைச்சாங்கன்னா பக்கத்துலேயே போய் அடிப்பினான். வடிவத்தில் படம் வந்து 12 வருஷம் வீட்டுக்கே வந்ததில்ல. அவர் எல்லாருமே அத்தனை ஆர்டிஸ்ட், மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். இப்போ எந்த ஆர்டிஸ்ட் ஒன்று இப்போ சொல்ல முடியுமா? முதல்ல இப்போ சொல்ல முடியும். முதல்ல சார் ரொம்ப சொதப்பலாம் பேச இப்படி இந்த அந்த எந்தெந்த குறிப்பிட்டா பார்த்தேன். என் கதை நீ குறை சொல்கிறேன். என்ன ஸ்பீடில் போடலாம், என்ன இது இல்லைனா எல்லாத்தையும் வரும். ஆனால் இப்போ ஒரு படோட உற்பண்ணாதவங்க நிறைய பேர் டேரக்ட் ஆகிறாங்க. அது எப்படி? அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அந்த கேமரா வந்தவங்க தான். 1000 ரூபா பொருள் 100 ரூபாய், 100 ரூபா பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் டிவி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ ஃபேமஸ் டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் காமெடி ஆக்டர். லெட்ஸ் வெல்கம் சாரப்பாம்பு சுப்ராஜ். வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். ஆகா, கிங்ஸ் யூடியூப் சேனலுக்கு எனக்கு வணக்கம். ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு தடவை இங்கே வந்து பேட்டி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அது சிறப்பாக போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காகவே வந்திருக்கிறேன் உங்களுக்கு. மிக சிறப்பு. ஓகே. ஸோ உங்களோட சினிமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய இன்னைக்கு கேட்கலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ரெடி ஆயிருக்கு. மிகப்பெரிய அற்புதமான கதைம்மா. இந்த கதை வந்து 2 கதை பண்ணுறேன். ஒரு 100 காமெடி நடிகரை வச்சு நான் பண்ணுறேன். எவ்வளோ? 100 காமெடி நடி, எல்லா மொழிகளும் இருந்து. அதுக்கு அடுத்து நான் ஒரு இப்போ பண்ண போகிறது வந்து ஒரு 10th படிக்கிற பெண்கள் பசங்க. லவ், ஃபர்ஸ்ட் லவ்வா? ஒரு சின்ன சந்தேகம், இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு 10th ஃபர்ஸ்ட் லவ் வருது? அது 4வதே வருது. எங்க பார்த்தா யூடியூப்ல இந்த விஜய் டிவிலாம் என்ன நாங்கள் 2 பேரும் 4வதே லவ் சார். எல்லா சேனல்லையும் பார்த்தோம்னா நீ எப்போ நான் 2வதே லவ்னு சொல்லுது ஒரு பொண்ணு. லவ்வா பொண்ணுங்க எனக்கு கேட்குறேன். ஆமாம், அது வந்து ஒரு 10th வரும்போது எங்கள் டீச்சர் வந்து ஐயோ இதெல்லாம் பண்ணலாம் லாயப்படாது, நீ ஒழுங்கா நீ சொல்லிடுவேன் அவங்க மாட்டினாங்க. அப்புறம் நாங்கள் வந்து வேறு ஸ்கூல் போய் அங்கே போய் நாங்கள் 2 பேருமே சொல்லி இன்னைக்கு வந்து பெரும் போராட்டத்தில் கல்யாணம் பண்ணிட்டு சொல்கிறாங்க. எல்லா சேனலையும் பார்த்தோம்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஒரு ஏதாவது 2வது லவ் பண்ணி இப்போ கல்யாணமே கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது உண்மையான லவ்? உண்மையிலேயே 4வது படித்த பொண்ணு 6வதுல படித்த லவ் வந்து நிறைய பேர் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இப்போ நீங்கள் எத்தனை வயசு லவ் பண்ணீங்க? நான் லவ் எல்லாம் பண்ணலப்பா, என்னைய வம்பலாம் கோத்து விட்டுறாதீங்க. மெச்சூர்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கு இது பண்ணும்போது ரொம்ப பிரமாதமாக ஒரு லவ். ஒவ்வொருத்தரும் இந்த லவ் அந்த அதை மீறி வந்ததே இல்லை. அதை தான் இப்போ பண்ணுறோம். சூப்பர். இன்னொரு கதை சொன்னீங்களா? அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதான் 100 காமெடி நடிகரை வச்சு பண்ணுறேன். 100 காமெடி நடிகரா? தமிழ்நாட்டில் இருக்க இந்த மாதிரி ஆளுங்க, அப்புறம் கஞ்சா கருப்பு, தம்பி ராமையா, அந்த மாதிரிலாம் ஒரு சீனுக்கு 4 பேர் 5 பேர். அதே மாதிரி
மலையாளத்தில் யார் இருக்காங்க நல்ல பெரிய ஆள், அதே மாதிரி கன்னடத்தில் ஒரியா, பெங்காலி, இது ஹிந்தி, எல்லா தெலுங்கு எல்லா படத்துலையும் இருக்கிறவங்க அங்கே வச்சுக்கணும். ஆனால் எல்லா மொழியும் இருக்கும். நான் டப்பெல்லாம் பண்ண வேண்டாம். ஆமாம், அந்த கூட வர நான் 4 பேர் நம்ம தமிழ் ஆர்டிஸ்டாக இருக்கும். என்னை மாதிரி ஆள் போட்டிருக்கேன். பிரமாதமாக நான் இதுக்கு பிறகு நான் வந்து இந்த படம் வந்த பிறகு யாருமே 6 படம் பண்ண மாட்டாங்க. எல்லாமே இந்த சீனில் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. அதனால அவ்வளோ தூரம் நம்ம பண்ணி வச்சுருக்கேன். அது பிரமாதமாக ஒரு நம்ம ரசித்து எடுத்துருக்கோம். அதில் வந்து இந்த நெல்லை சிவா இறந்துட்டார், போண்டாமணி இறந்துட்டாப்புல. அது 2-3 நடிகர் இறந்தவொடனே அந்த அந்த அவங்களுக்குன்னு வச்சுன்றது போச்சு. நெல்லை தமிழில் பேசக்கூடிய ஆர்டிஸ்ட் அவர். இவன் சுலோனில் பேசக்கூடிய ஆர்டிஸ்ட். நல்லா பிரமாதமாக இருக்கும். அவன் இறந்துட்டான். இந்த உயிர் இழப்புன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுவும் உயிர் இழப்பு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் சொல்லுவாங்க ஒரு சில பேர்லாம் ஆக்டர் ஆக்ட்ரஸை விட இந்த காமெடி நடிகர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து ரொம்ப சிரமம் கிடைக்கிறது. ஏன்னா ஒரு 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 படத்துல வந்து நம்மள வந்து எங்கேஜிங்கா வைக்கிறது வந்து காமெடி ஆக்ட்ரஸ் கூட. ஸோ தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப சூப்பரான காமெடி ஆக்டர்லாம் வந்து இறந்துட்டாங்க. நிறைய சார், நிறைய. விவேக் இறந்துட்டாரு, மனோபாலா இறந்துட்டாரு, மயில்சாமி இறந்துட்டாப்புல, அப்புறம் நெல்லை சிவா இறந்துட்டாரு, அப்புறம் வந்து இவன் போண்டாமணி, அல்வா வாசு, நம்ம அவர் என்ன பாக்கியராஜ் கூட செந்தில், கோவை செந்தில், அவரு கூட வந்து அண்ணன் இறந்துட்டாங்க. நிறைய காமெடி நடிகர் இறந்துட்டாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கே ரொம்ப பெரிய இழப்பு. எல்லாருமே நண்பர்கள் எல்லாரும். இப்போ வடிவேலுக்கிட்ட நாங்கள் நடிக்கும்போது நம்ம நெல்லை சிவா, அப்புறம் வந்து இவர் நம்ம இவன், அப்புறம் இன்னொருத்தர் கிருஷ்ணமூர்த்தி வருது, மேனேஜர் கிருஷ்ணமூர்த்தி. இவங்கெல்லாம் எல்லாம் போண்டாமணியெல்லாம் நடிக்கும் போதெல்லாம் அவன் கொடுக்குற சில டைலாக் வரமாட்டேங்குது, நீ நான் சொல்கிறேன் விட்டு கொடுக்க மாட்டான். அதே மாதிரி நெல்லை சிவா விட்டு கொடுக்க மாட்டாப்புல. நான் பண்ணுறேன் நீ சும்மா சூப்பராஜுன்னு சொல்லுவாப்புல. அப்படி உள்ள எல்லாருமே ஒரு நல்ல நடிகர்கள் இழந்தது எல்லாமே. இப்போ இந்த எனக்கு ரொம்ப வேதனை போண்டாமணி இறந்தது. ரொம்ப அவன் குழந்தைங்க பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்காம போயிட்டான், பையனை படிக்க விடாமல் போயிட்டான், இப்போ அனாதையாக விட்டு போயிட்டான். ஆக்சுவலாக ஒரு சில பேரோட கருத்து தான் இது. அதை நான் கேட்கலாமான்னு தெரியல. இந்த மாதிரி காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரான சான்சஸ் இப்போ கிடைக்காம வந்து அந்த கவலையிலேயே இறந்துடுறாங்க அப்படின்றாங்க. இல்லை, இப்போ செத்தவன் பூராமே நல்லபடியாக இருந்தாலும் செத்தாங்க. இப்போ கிருஷ்ணமூர்த்தி நம்ம விவேக் வந்து நல்ல பெரிய ரேஞ்சாக இருக்கும்போது தான் இறந்தார். மயில்சாமியானும் 4 பேருக்கு உதவி பண்ணி தான். மயில்சாமி நல்லா பெரிய ரேஞ்சாக இருக்கும்போது தான் இறந்தாப்புல. கிருஷ்ணமூர்த்தி ஷூட்டிங் நடக்கும்போது தான் அங்கே கொடைக்கானலில் இறந்தாப்புல. இப்போ இந்த கொரோனாவில் ஒரே ஒரு ஆள் இறந்தாப்புல, நம்ம நெல்லை சிவா. அந்த முட்டா போய் என்ன பண்ணிட்டான், இங்கே நேராக உடம்பு செல்லாமல் பெட்ஷீட் எடுத்து போட்டுக்கிட்டு நேராக ஊருக்கு போய் அங்கே கிடந்துட்டான். இங்கே ஒரு டாக்டர் காலனா பொழைச்சிருக்கலாம். அந்த மாதிரி இப்போ நமக்கு இப்போ போண்டாமணி வந்து ரொம்ப வேதனை, கிட்னி ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. ஆன பிறகு ஹாஸ்பிட்டல் போவான், போய் ஒரு 2 நாள் இருப்பான், இப்போ அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு நேராக போய் ஆள போயிடுவான். போகாதரான்னு சொன்னால் போயிட்டே இருந்தான், இறந்துட்டான். அல்வா வாசு சரக்கு அடித்து அவர் சொல்லி நான் போய் டெய்லி சொல்லுவேன், பண்ணாத இந்த கங்கைமன் கோலத்தில் முனையில் போய் சரக்கு அடிச்சா படுத்து கிடப்பான். அப்படி அதில் ரொம்ப இதில் லென்ஸ் ப்ராப்ளம், ஈரல் ப்ராப்ளம், அப்புறம் வந்து கல்லீரல் எல்லாமே போச்சு. அப்போ தான் ஊருக்கு போன ஒய்ஃபு போய் அந்த சாவுக்கு போகலைன்னா ரொம்ப வேதனை. நான்லாம் அந்த போகிறோம் சொல்லிட்டு வண்டி வைக்கிறேன் அதை வைக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மயில்சாமி தான் கெடுத்துக்கிட்டால நான் போயிருப்பேன். ரொம்ப வேதனை. அதை ரொம்ப பரிதாபப்படுற ஒரு ஆள், நல்ல மனுஷன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து அன்றைய சினிமா வெர்சஸ் இன்றைய சினிமா அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற சினிமாவில் என்னென்ன வித்தியாசங்கள் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, இப்போ உள்ள சினிமாவெல்லாம் பெருசாக நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதுமா. ஏன்? நான் வந்து 48 வருஷம் ஆகுது சினிமாவுக்கு வந்து. ஓகே, 48 வருஷம் சினிமாவில் வந்து சினிமாவில் தான் ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்து சினிமாவில் இதுவரையும் இருக்கிறேன். இதுவரையும் அங்கேயே சம்பாரித்தா, அதுவரையும் அங்கேயே பசங்களை படிக்க வச்சா, அவங்க இது வரலாம்
கல்யாணம் பண்ணோம், குழந்தை குட்டியிருந்து இன்னைக்கு வந்து இதே தான் இருக்கு. அப்போ உள்ள சினிமா வந்து மிகப்பெரியதுமா, அளவுகள், அதெல்லாம் பக்தி, தொழில் பக்தி. இப்போ இந்த மாதிரி கேமரா வந்துட்டு இந்த மாதிரி கேமரா வந்ததுனா போச்சுமா சினிமாவே. சத்தியமா சொல்றேம்மா, அந்த பிலிமில் ஓடும் 1000 ஃபீட்லாம் இருக்கும். பெரிய ஷாட்டுன்னா 1000 ஃபீட்டு போகும், இல்லாட்டி 400 அடி கேனு. இந்த கேனு 3 கேனு வாங்க 1200 1200 ஒரு நாளைக்கு ஒர்க் ஆகும், இல்லாட்டி 2 கேனு 800 ஆகும். இப்போ அந்த பிலிம் ஓடும்போது அது சவுண்ட் வரும்போது அது என்ன சுகம் இருக்கும், அந்த கிளாப் அடிப்பான், அந்த என்ன சுகம், அந்த ஆர்டிஸ்ட் அந்த கிளாப்லேயே மறந்துடுவாங்க டைலாக், உணர்ச்சி வசப்பட்ட. அதாவது 95 49 1 டேக் 1 சொன்னோம்னா அவன் அது விட்டுறான் டைலாக்கா. அவன் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாலும் சரி முறைச்சாங்கன்னா பக்கத்திலே போய் அடிப்பேன் நான். அடிப்பீங்களா? பக்கத்தில் போய் மூக்கு பக்கத்தில் வச்சு அடிப்பேன். அடித்தவொடனே அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து மறந்துடுவாங்க டைலாக்கு. அப்போ தான் சொல்லுவேன், நீ முறைச்சி அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லுவேன். அந்த தலைவருக்கு வந்து நடிக்கும்போது இடிச்சப்புலி செல்வராஜ் ஆர்டிஸ்ட்கார்ல, அவருக்கு அசோசியேட், அவருக்கு தலைவருக்கு அசிஸ்டண்ட். அவர் கிளாப் அடித்தாலும் அவர் ஸ்டைலாக இருப்பார், மற்ற கையிலே இருப்பார். அதுதான் தலைவருக்கு அவர் படம் பூரா அசிஸ்டண்டாக இருப்பார், ஃபஸ்ட் அசிஸ்டண்டாக இருப்பார். அந்த பிலிம் ஓடி அந்த பிலிம் இருக்காது, சும்மாவே ஓடும், கிடுக்குன்னு ஓடும். உப்புமா ஒரு சின்ன கம்பெனி இருக்கலாம், ஒரு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் அது கூட அவன் வச்சு நடிச்சிக்கிட்டு இருப்பான், தீவிரமாக நடப்பாங்க. அப்படியே நடிச்சு நடிக்கும் போது கடைசியில் பார்த்தா சரி கட்டு. அப்புறம் ஒரு நாள் 6 மணி எது சும்மாவே ஓடுமா. ஐயோ, இவன் டைலாக், அந்த டைலாக் மறுபடியும் ஃபிலிம் வரும்போது வேறு சீனா வேறு டைப்பாக எடுப்பாங்க. அப்போ அவ்வளோ நேரம் பண்ண ப்ராக்டிஸே வேஸ்ட் ஆகிடுமே. பெரிய ஆர்டிஸ்டே நடிப்பாங்க. அந்த சில ஆர்டிஸ்ட் இப்போ இருக்கு, இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்னா அதை கண்டுபிடுவாங்க, அது கொட ஆகும். ஃபிலிம் ஓடுறது ஒரு மாதிரியாக இருக்கும், இல்லாமல் ஒரு மாதிரி சவுண்டு. அப்போ அந்த அங்கே வந்து 10 நாள் 13 நாள் 15 நாள்லாம் படத்தை முடிச்சுடுவாங்க. எல்லாம் செட்டு தான். என்ன நடிகர் திலகம்னா படம் வந்துட்டு 12 வருஷம் ஊருக்கு வீட்டுக்கே போனதில்லை அவர். அவ்வளோ டெடிக்கேஷன். 12 இங்கே வானிலை வந்து நடிப்பார், அப்புறம் ஏவிஎம் நடிப்பார், பிரசாத் நடிப்பார், நேராக அங்கே போய் கர்நாடகா போய் நடிப்பார், அங்கே தெலுங்கு போய் நடிப்பார், நெரிசல் அதே வாகனிக்கு வருவார். அண்ணன் சமூக அண்ணன் தான் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் கொடுத்து அவர்கிட்ட என்னென்ன வேணுமோ அது என்ன அவங்க அம்மா வந்து கமலா அம்மா வந்து பார்த்துட்டு பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து போவாங்களாம். 12 வருஷம் வீட்டுக்கே வந்ததில்ல அவர். எப்படி ஒர்க்கு எல்லாருமே அத்தனை ஆர்டிஸ்ட்டு, மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். இப்போ எந்த ஆர்டிஸ்டும் நம்ம சொல்ல முடியுமா முதல்ல? அது கரெக்டு. இப்போ சொல்ல முடியும் முதல்ல. அதுலலாம் அந்த ப்ரொடியூசர்லாம் அப்படி தெய்வமாக இருப்பாங்க உண்மையிலே. இன்றைக்கி வந்து அந்த கம்பெனியெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது தேவர் ஃபிலிம்ஸ், என்ன சத்யா மியூசிக், அப்புறம் ஏவிஎம், பிரசாத், இதெல்லாம் மிகப்பெரிய கம்பெனிகள். நிறைய படங்கள் எடுத்து மாடர்ன் தியேட்டர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்படி உள்ள ஆள் அவங்க. அப்போ இருந்த கவிஞர், மிகப்பெரிய கவிஞர் ஐயா கண்ணதாசன் ஐயா, அவரெல்லாம் தத்துவ பாட்டு பயங்கர. அதே ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அப்படி ஒரு விழுந்துருப்பட்ட சமூகம் நிறையா. அப்போ மியூசிக் டைரக்டரு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா தான் இன்னைக்கு பெரிய ராஜாங்க. அதில் இருந்து வந்தவங்க அப்போல்லாம் அந்த டேரக்டருக்கு, அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு எழுதுவாங்க. நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் தான் உன்னைக்கு சேர்ப்பாங்க. அப்படியா? ஆமாம், அவங்க சொல்ல எழுதணும். அவங்க சொல்ல நான் அது மாதிரி தான் எழுதி வந்தது. நம்மளாம் ஹேண்ட் ரைட்டை பார்த்து தான் அவங்க எல்லாம் நம்மளை வச்சுக்கிட்டாங்க. அப்போ எழுதணும். அந்த எழுதும்போது அந்த எழுதிக்கிட்டு இருக்கும்போது தப்பாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த இடத்துல குறிப்போம், தவறாக இருக்குது, இந்த டைலாக் நல்லா இல்லை, இந்த இடத்துல சீன் நல்லா இருக்குன்னு அது அவங்க ஒரு அம்புக்குறி போட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த டேரக்டர் கேட்பார், இப்போ ஏன் எழுதுலையே எப்படியா இருக்குது கேட்பாரு.
சார் ரொம்ப சொதப்பலாக இருக்கு சார். என்னடா என்னடா என்னையா கேட்டவர். அப்படி அந்த எந்தெந்த குறிச்சி வந்தால் அதை பார்த்து என் கதை நீ குறை சொல்கிறேன் இப்படி சொல்லுவாங்க. சரி சில டேரக்டரு அப்படியா சரி இது இந்த இடத்துல என்ன வரணும்னு எதிர்பார்க்குறேன். குறை சொன்னல இப்போ சொல்லு. இப்போ சொல்லு இது வேறு இது பண்ணால் இது நல்லா இருக்கேன் சார் இப்படி பண்ணேன். நல்லா தான் இருக்கு அதே எப்படிக்க அந்த ஈகோலாம் எடுத்துப்பாங்க. ஓகே சூப்பராக இருக்கு. இப்போ இந்த சொல்கிறான்ல இவன் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எழுதும் போது தவறு இருக்குது. அந்த அங்கேருந்து இன்னொருத்தன் வந்து சீன் சொல்லுவாப்புல அந்த டேரக்டர் இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும். அவனை ரொம்ப பிடிக்கும். இந்த எழுதுறவனை ரொம்ப பிடிக்கும். எழுதிக்கிட்டு இருக்கும் போது குறை கண்டுபிடிச்சேன்னா அவங்க குறை பார்ப்பாரு. ஏன் குறை கண்டுபிடிச்சாங்க என்ன இது மறுபடியும் போட்டிருக்கானே ஒரு 10 சீனில் எத்தனை குறை இருக்குன்னு பார்ப்பாரு. அங்கே பார்க்கும்போது அது அப்படி உள்ள தெய்வமாக பார்த்தாங்க. இது நல்லா நல்ல பையனாக இருக்காப்பா செய்ப்பா. இவன் அந்த டேரக்டர்கிட்ட 10-15 படம் 20 படம் ஒர்க் பண்ண பிறகு தான் அவங்க கோ டைரக்டர் ஆகுறது. அவர் இருப்பார் கோ டைரக்டர். அவர் வெளியே போனதான் அடுத்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் வருவான். அப்படியா? அவரே போக மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ஒரு டைரக்டர் கிட்ட ஒரு 10-12 படம் ஒர்க் பண்ணோன்னு, ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படி வந்து 10-12 படம் ஒர்க் பண்ற அளவுக்கு விட்டு வைப்பாங்களா கூட இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லாம்? ஆமா, போட்டா போட்டி போட்டு ஏதாவது பண்ணி வில்லங்க பண்ணிட மாட்டாங்க. அதுல வில்லங்க நடக்கும். அந்த அசோசியேட்டா இருக்கிறவன் வந்து நான் குறை சொல்லி எழுதி பேர் வாங்கினா என்னைய எதிர்பார்ப்பல. அதுதான் கேட்க ஒர்க் பண்ணும்போது அந்த என்னென்ன பண்ணணுமோ அவங்க பயங்கரமா பண்ணுவாங்க, பண்ணி நசுக்கிடுவாங்க. அப்புறம் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல மனுஷங்க ஆக பரமமா சொல்றா நான் டேரக்டர் போது நீங்க நான் என் கூட நீ தாடா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இப்ப அந்த வேதனை அப்ப அதுக்கு பிறகு அந்த டேரக்டர் போன பிறகு நம்ம வர முடியும். சிலவங்க ஒரு டேரக்டருக்கு போய் நீ நம்ம இந்த படங்கள்லாம் வெற்றி ஆகிட்டே இருந்துச்சுன்னா எவரோ ஒரு ப்ரொடியூசர் கூப்பிடுவாங்க, கதை வச்சிருக்கியா, டேரக்ட் பண்ணுறியா, நான் உனக்கு பிடிச்சி தரேன். இந்த 13 வருஷம் 14 வருஷம் கதையே பண்ணாமல் இருந்திருப்பான். நீங்கள் அந்த காலத்தில் இருக்க அத்தனை பேருமே நிறைய பேர் டேரக்டர் இல்லாமல் அசோசியேட் டேரக்டர் போயிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ இவன் நல்லா தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்லா ஒர்க் பண்ணா கூட அந்த அசோசியேட் போனாதான் இவர் அந்த இடத்துக்கு வர முடியும். இப்போ நிறைய பேர் அந்த அசோசியேட் போகாம இருந்தா இவர் அந்த இடத்துக்கு எப்படி வர முடியும்? அந்த அசோசியேட்லாம் அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் போவாங்க, வெளியே போய் கதை எனக்கு இருக்கு சார் சூப்பரா இருக்குன்னு சொல்லி வந்தவங்க போயிடுவாங்க. லக் இருந்தா அந்த எஸ்கேப். இப்போ நீங்க வந்து அப்ப உள்ளது என்ன தெரியுமா, அது ஒரு ரைட்டர் தனியா இருப்பாங்க படத்துக்குன்னு ரைட்டரு இருப்பாங்க. கதை இல்லைன்னா அந்த ரைட்டர் கதை நம்ம வாய்க்கலாம். அப்படியா? இப்போ அது ஏஎல் நாராயண் ரைட்டர், பி குமார் ரைட்டர், கலைஞர் ரைட்டர், இவர் கலைஞானம், நம்ம இவர் ஆர் செல்வராஜ், கலைமணி, இவங்கெல்லாம் ரைட்டரு. அது பாரதி ராஜாவுக்கு வெற்றி பெற்றது பூராமே கலைமணியும் ஆர் செல்வராஜன் தான். அதே மாதிரி இப்போ தனியாக வந்து பாக்கியராஜ் வந்தார் கதையோட. இவர் மணிவண்ணன் வந்து கலைமணிக்கிட்ட தான் முதல்ல ஆரம்பித்து வந்தார். ஆர் செல்வராஜ்கிட்ட தான் வந்தாங்க. எல்லாமே நம்ம மனோபாலாவில் இருந்துச்சு. எல்லாம் கதையோடு வந்து ஜெயித்தவங்க கொஞ்சம் பேர் தான். இப்போ என்ன தெரியுமா, அப்போ வந்து அந்த எல்லாருமே ஒர்க்கு தெரிஞ்சவங்க, சினிமாவை பற்றி அந்த கேமரா பற்றி எல்லாம் தெரியும். என்ன லென்ஸ் இருக்குது, என்ன ஸ்பீட் பண்ணலாம், இந்த இடத்துல இந்த ஷாட்டில் ஷூம் போகலாமா இல்லை ட்ராலி ஃபார்வர்டு போகலாமா, ட்ராலி இது முக்கியமான இதாக இருக்கும்போது என்ன பண்ணலாம், இதெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. என்ன ஸ்பீடில் போடலாம், என்ன இது இல்லைனா எல்லாத்தையும் வரும். ஆனால் இப்போ ஒரு படோட ஒர்க் பண்ணாதவங்க நிறைய பேர் டைரக்ட் ஆகிறாங்க. அது எப்படி, அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அந்த கேமரா வந்த பிறகு தான். அதான் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கேமராக்கும் இப்போ இருக்க இண்டஸ்ட்ரிக்கும் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குது, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அதாம்மா, இது வந்து சிப்பு என்ன பண்ணாலும் அவன் பிலிமில் இருந்துட்டானா தொச்சான். ஆமாம்,
இப்போ 10 ஒரு 100 ஒன் சோறு வாங்குறாங்க, 50 9 ஒன்று அங்கெல்லாம் வந்து 2 ஆரம்பிச்சுறாங்க. மூணாவது அது இருந்தானா பக்கத்தில் இருக்க ஆர்டிஸ்ட்டு வேண்டாம் வேற போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ அவன் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து என்ன ஆகும் இப்போ எல்லாம் வந்து கதையோட வரல எல்லாம். ஆனா ஒரு சில டைரக்டர்ஸ் ஒரு படத்திலேயே பயங்கர ஹிட் கொடுக்குறாங்க. அது எப்படி? அதாம ஒரு படம் வெற்றியா இப்போ சங்கர் இருக்காரு, இப்போ எல்லா படமும் 8. ஆனா இப்போ வந்து அந்த அளவுக்கு அவரோட படத்துக்கு பசை இல்லைன்றாங்க. அவரை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இப்போ யங் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க. என்ன அவர்கிட்ட ஒரு கதை இருக்கும், நல்ல மேட்ரு இருக்கு. இப்போ உள்ள டேரக்டர் பண்றாங்களே என்ன கதையா இருக்கு, கதையா இருக்கு. ஏன் டைரக்டர் அட்லி சூப்பரா எடுத்தாரு ராஜாராணி படம். ராஜாராணி அவன் அந்த கதை எங்கே சுட்டா தெரியுமா? எங்க சுட்டாங்க? அங்கே எல்லா கதையும் அவங்க சுட்டுற கதை அட்லி. இன்னைக்கு அவன் பெரிய கோடீஸ்வரன். ஆமா. Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாட